நிலவே வா நிலவே வா நிலவே வார்த்தை ஒன்று கண்ணன் காலடியில் ராதையவள் வாழ்க்கை என்று நிலவே
அல்லது மிருகமா? நீ தாய் வந்ததன் பிறந்தாயா அல்லது தெரு வீட்டுல போகின்ற நாய்? அந்த நாய் வைத்தது நாய் பிறந்தவனே. நான் தாய் வயிற்றுல பிறந்தனும் நாய் வயிற்றுல பிறந்தனும் உன்னை பார்த்துட்டேன், ஆசை வச்சுட்டேன். ஏன் தனி குடும்பத்துல பிறந்த உன்னை பார்த்து ஆசை வச்ச விடானே இதை எடுத்து நீ சொல்லு. டேய், இவ்வளவு நேரம் இந்நாட்டு தளபதியார் என்று மரியாதை கொடுத்தா, ஒரு ஆம்பளை மரியாதை கொடுத்தா. நான் செத்தால சாவன தவிர, ஆனா உன் இச்சைக்கு மட்டும் தான் எடுக்க முடியாதுடா. ஏன்டா நான் சாவனா? நான் ஏன் சாகனா? நீதான் சொன்னேப்பா. நான் ஒரு பேச்சு சொன்னேன். நான் வரும்போதே நினைச்சு வந்துட்டேன். ஓடு ஓடு அழுது துணி எடுத்து தோய்கிற பொண்ணு நீ. ஒரு நாட்டு தளபதி நானு. இதான் நடு தெருவுல உன்னை உன்னை அனுபவிக்க எனக்கு முடியும். ஏன் அந்த பொண்ணை இப்படி பண்றது கேட்க யாருக்குமே நான் கிடையாது. ஏன் கேள்வியே ஏன் கேளு. ஏன் நாட்டு தளபதி என்ன கேள்வி கேட்க யாராலும் முடியாது. ஏன் கெஞ்சிட அண்ணா போட்டு அடிக்கிறதால நீ கேட்க மாட்டியா? இதெல்லாம் கேட்காத. என்ன இது? நகரம் சுற்றி வந்து கொண்டிருக்கிறோம். யாரோ ஒரு கொடியவன் ஒரு பெண்ணை துரத்தி கொண்டு செல்கிறானே, யாராக இருக்கும்? என் தங்கை விஜயா தோழின் மஞ்சள் நீராட்ட வைக்க சென்றால் காலமோ கடந்து விட்டது, இன்னுமே காணவில்லை. சரி, சற்று தூரம் சென்று பார்க்க. உன்னை காப்பாற்ற நான் இருக்கிறேன். கரெக்டா பாடோ பண்ணு கரெக்டா அட்டாக் பண்ணிடுவாங்க. என் மேல கை வைக்கிறது அவனுக்கு தெரியும். அவன் எவ்வளவு இருப்பான்? நகரவனம் போனீங்களா? போயிருந்தேன், எல்லாத்தையும் சுத்தி பார்த்து நேரம் இங்கதான் வரேன். அரண்மனையா போகல, பார்க்கல, சாப்பிடல, தூங்கல, இங்கதான் வரேன். வந்தியா? ஒரு 30 மினிட்ஸ் அதுக்கப்புறம் வரக்கூடாதா? 30 மினிட்ஸ் தளபதி யாரு? அது அதிகமா கூட ஆகும். அப்படின்னா யாரு அந்த பெண்ணு? பாத்துட்டேன். ஏன் அக்கா பொண்ணு? அக்கா பொண்ணா? அக்கா பொண்ணுன்ற காப்பாத்து காப்பாத்துன்றாங்க. ஐயோ, அது கேட்டியா? கேட்டேன். எங்க 2 பேருக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணிருக்காங்க. நிச்சயம் பண்ணிருக்காங்க. சரி, கல்யாணத்துக்கு அப்புறம் ஆம்பளை பொண்டாட்டி எப்படி இருக்கணும்? கல்யாணத்துக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் ட்ரெயின் பார்க்கலாம், வாடி கூட்டா கத்தலாம். அட பாவி, நாட்டு தளபதி பேசுற பேச்சாது. நட்டகால வீதியிலே நடுத்தேவிலே ஒரு பெண்ணு மானமகம் படுத்துற கேட்ட அக்கா பொண்ணுன்ற, இது நியாயமா உனக்கு? இருக்க சொன்ன தளபதி யாரு? கட்டிய மனைவியாக இருந்தாலும் சரி, ஏன் விலை போக மாதராக இருந்தாலும் சரி, அவருடைய அனுமதி இல்லாம தொடவே கூடாது. நாட்டு மக்களுக்கு முன் உதாரணமாக இருக்கிறது நீ. எப்போது இப்பேற்பட்ட ஆகாத செயல் ஒன்று செய்தாயோ, இதை என் மனம் ஏற்க மறுக்கிறது. என் நாட்டு இளவரசன் முறையை கேட்கிறேன். என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க முடியுமா முடியாதா? சொந்த விஷயம், இது நீ தலையிடாத.
நான் தகாத முறையில் நடந்துக்கிட்டு தான் அவர்கிட்ட அவகிட்ட பண்ணி கேட்க சொல்லு உங்ககிட்ட நியாயம் பண்ணி கேட்கணும் இதுவரையில் இளவரசர் முறையில கேட்டேன் இப்போது மக்களோடு மக்களாக ஒருவனா கேட்கிறேன் மன்னிப்பு கேட்க முடியுமா முடியாதா இளவரசர் இவ்வளவு நேரம் நான் மரியாதை வச்சேன் எப்பொழுது மக்களில் ஒருவனாச்சோ உனக்கு நான் என்ன மரியாதை வைக்கணும் அதனால மன்னிப்பு கேட்க முடியாது என்ன பண்ணுவேன் மன்னிப்பு கேட்க முடியாதா ஆமா. மன்னிப்பு கேட்கலனா இங்க நடக்கிறதே வேற மலை எரி மலை உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது தளபதி இது உளி அந்த மலையே உடைத்தெறிஞ்சு விடும் அப்படியா இந்த மலையா உளியா வாடா என் தங்கையை தேடி ஒரு வேளையிலே யாரோ இரண்டு ஆடவன் ஒரு பெண்ணை கடத்தி கொண்டு போகிறான். அவளோ தலைவரி கோலத்தில் ஓடுகிறாள். என் தங்கையை சந்திப்பதற்கு முன் முதலில் அந்த பெண்ணை காப்பாற்ற வேண்டும்.